பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் அந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் பாருங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தமது கரத்தின் நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயில் வைத்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உங்களுக்கு தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை, எனக்கு தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை. நீங்க என்ன பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். ஒரு சில காரியங்களை குறித்து எரேமியா ஒரு சில காரியத்தை குறித்து, சின்ன பையன் நானு அப்படி தேவன் அழைக்கும் போது நான் சின்ன பையன் சொல்லி எரேமியா சொன்னாரு. அப்ப எரேமியாட்ட தான் கர்த்தர் பேசுறாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிற உங்களுடைய சூழல்கள், ஏதோ ஒரு சூழல்கள், ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத போல ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கலாம். வியாதி வந்தோன்னா நம்ம என்ன செய்வோம்? வியாதினால நீங்க யோசித்து கொண்டிருக்கல, வியாதி வந்துருச்சே, நான் வியாதினால படுத்திருக்கிறேனே, இந்த வியாதி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதே, நான் என்ன செய்வேன், எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி இருக்கலாம். இல்ல கடன் பிரச்சனைனால ரொம்ப நீங்க மன சோர்ந்து போய், எனக்கு அந்த கடனை எப்படி வெளிவரும்னு தெரியலையேன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த காலை வேளையில, நீ பயப்படாத, நீ சூழ்நிலை பார்த்து பயப்படாத. இந்த எரேமியா சூழ்நிலை பார்த்தான், அவனோட தோற்றத்தை பார்த்தான், அவனுடைய காரியங்களை பார்த்தா. எரேமியா தேவன் வாய்களை தொட்டு, எரேமியாவுடைய வாயை கர்த்தர் தொட்டார். இந்த காலை வேளையில உங்களோட வாயில, உங்களோட சரீரங்களை தேவன் தொட அவர் ஆயத்தமா இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் செய்ய ஆயத்தமா இருக்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைய, நீ சூழ்நிலை பார்த்து பயந்து இருக்கிறியா? உன்னை அழைத்த அழைப்புல நீ ஓட முடியாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அனைவருக்கு தேவன் அழைத்த அழைப்புல நினைக்க முடியாதபடி, அழைப்புனா ஊழி அழைப்பு மாத்திரம் இல்லைங்க, ரட்சிப்புங்கிற அழைப்பு, ஏசப்பாவுடைய மகன் என்கிற அழைப்பு, மகள் என்கிற அழைப்பு. நிறைய பேர் என்ன நிறைய பேருக்கு தேவ பிள்ளைங்கிற அழைப்பு இழந்து போகிற நிலைமை இருக்குது. ரட்சிப்பு இழந்து போகிற நிலைமை இருக்குது. தேவ பிள்ளைங்கிற ரட்சிப்பை, தேவன் கொடுத்த ரட்சிப்பை, அவரோட புத்திர பாயசத்தை, அவரோட பிள்ளைங்கிற அந்த மேன்மையை இழந்து போகிற காரியம் வருது. அதனால தான் ஒரு சிலருக்கு பயம் வருது. ஆண்டவரே, நான் இதை செய்ய சூழ்நிலை இருக்குது, நான் செஞ்சானா நான் பிள்ளையா இருக்க முடியாது, என்ன செய்வேன்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளை கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, அது என்ன பண்ண, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா சொல்லிவிட்டு பயப்படா சொல்லிவிட்டு சும்மா இருக்கல. அடுத்தது எரேமியாவுடைய வாயை தேவன் தொட்டாரு. இந்த காலை வேளை உங்களே அவர் தொட விரும்புகிறாரு. என்ன தொட விரும்புறாரு தெரியுமா? நீங்க முறுமுறுக்கிறீங்களே, அந்த முறுமுறுப்பை எல்லாம் அருவருக்கிறாரு ஆண்டவர். அதனால உங்க வாயை அவர் தொட விரும்புறாரு, உங்க வாழ்க்கையை அவர் தொட விரும்புறாரு. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, தேவனால் எல்லாம் ஆகுங்கிறத நம்புங்க. இந்த எரேமியாவை தேவன் பேசணும் பொழுது, தேவன் தான் பேசுறாங்க. முதலாவது எரேமியா என்ன பண்ணாருங்க, நம்பினார். தேவன் தான் பேசுறான்னு சொல்லி நம்பினார். சுமார் ஒரு 3 மாதம் இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சென்னை பக்கத்துல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு அம்மாவுக்கு ஜெபிக்கணும், அவங்க ஊழியம் பண்றாங்க, அவங்களுக்காக ஜெபம்னு சொல்லி என்னோட கூட ஃபோனில் பேசியிருந்தாங்க. என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பையில் கேன்சர்